வந்துட்டாரு பாரு, தலைவர் ஏறாரு பாரு. பாரதிய ஜனதாவுல ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அதான் இந்த எள்ளி பிடிக்கி தின்றான் பாருங்க, திருடி திங்கிறான் பாருங்க எள்ளிய. அவன் நல்ல தெம்பாதான் இருக்கிறான். நீங்க பேச பேச வெயில அவன் பாட்டுக்கு திருடி திம்பா. ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே எள்ளி திருடுறாங்க. வந்துட்டா வீட்டே சூறையாடுவான். இப்ப நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியுதா? வேளாங்கண்ணி மாதாவோட ஆசியோட நாகப்பட்டினம் மண்ணுக்கு வந்திருக்கேன். அங்க பாருங்க, வேளாங்கண்ணி மாதாவுக்கு சொந்தமான கல்யாண மண்டபத்தோட சுத்த சுவரே அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதுல எங்க ஆசீர்வாதம் கட்டு? ஆசீர்வாதம் இல்ல தலைவர் உனக்கு. இங்க அடுக்கு மொழி வாசனம் பேசி பேசி காதுல ரத்தம் வந்ததாங்க மிச்சம். ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. நமக்கு வந்த ரத்தம் அவங்களுக்கு வந்த தக்காளி சட்னி. பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் அப்படிக்கப்பால். சரி, இப்ப நம்ம நாகப்பட்டினத்துக்கு வருவோம். பக்கத்துலதான் மயிலாடுதுறை. நாங்க ஆணவ பாலகர்கள் நடந்துச்சு தெரியுமா ரீசெண்டா, அதை பத்தி என்ன பேசுவாரு? டேய், மயிலாடுதுறைக்கே போனாலும் அதை பத்தி மட்டும் பேச மாட்டாரு, அமைதியா இருற. அப்புறம் அரியலூர்ல பேசும்போது கரண்ட் கட் ஆகுது, திருச்சியில பேசும்போது வயர் கட் ஆகுது. என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? என்ன மிரட்ட முடியாது சார். என்னதான் இது, அரியலூர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா டைரக்ட் சிஎம்ஏ வந்து ஃபியூஸ புடிங்கி போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்காரு போல. என்ன தலைவரே, நம்ம ஆளுங்க என்னடானா ஒரு பக்கம் போய் கரண்ட கட் பண்ணுங்கன்னு மனு கொடுக்குறாங்க. இவரு என்னடானா கரண்ட் கட் பண்றீங்களேன்னு கேக்குறாரு. எனக்கு என்ன டவுட்னா, அந்த பஸ்ல சுத்தி அவ்வளோ கட்சிக்காரன் இருக்கானுங்க, அத மீறி எப்படி இன்னொரு கட்சிக்காரன் வந்து அந்த ஒயரை கட் பண்ணி விடுவான்? என்ன இது? திருச்சியில நம்மால ஒயர் பூச்சி தொங்குனது. நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் என்று சொன்னால் அதை விட வேடிக்கை எதுவுமே கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் என்பது பெரும்பான்மையான வாக்குகள் எங்களுடைய வாக்குகள். தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. இதை வன்மையா கண்டிக்கல, கண்மையா வண்டிக்கிறேன். இதுல திடீர்னு நாங்க தான் வந்து எதிரி, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி கிளம்பிருக்காங்க. யாரு சிங்கம்? புது சிங்கம். சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது, வேட்டைக்கு தான் வரும். ஆனா என்ன ஒண்ணு, சனிக்கிழமை மட்டும் தான் வேட்டையாடும். இந்த மாதிரி விசித்திரமான சிங்கத்தை நான் இங்கே பார்த்துருக்கேன். நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கு, நாம் தமிழக கட்சி கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு இருந்த வாக்கு, உதிரிகளால் இருந்த வாக்கு இல்ல. 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகாணி கட்சி பெற ட்விட்டர் அறிவிச்ச பிறகு அக்டோபர்ல வந்து மாநாடு போடுறாரு. மாநாட்டுல கோட்பாடு முரணாக இருக்கிறது தெரிஞ்ச பிறகு நாம் தமிழக கட்சி மிக கடுமையாக விமர்சிக்குது. இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கிறோம். அதுக்கு பிறகு இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுக போட்டி போடுது, நாம் தமிழக கட்சி போட்டி போடுது. 2 தான் போட்டி போடுறோம். பிரதான கட்சியான அதிமுக கூட இல்ல. அந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழக கட்சி 24,000 வாக்களை பெற்றது. அங்க தாவேகாவோட வாக்கு எங்க போச்சு? நோட்டாவுக்கு போட்டாங்கன்னா நோட்டாவுக்கு 6,000 பேர் தான் போட்டிருக்கான். அதான் தாவேகாவோட வாக்கா? இல்ல வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கான். வாக்குப்பதிவு குறையவே இல்லை. எங்க போச்சு தாவேகாவோட வாக்கு? கணத்தை காணுங்கிற மாதிரி வாக்க காணும் புகார் கொடுங்க. சீரியஸா போற படத்துல ஒரு சின்ன காமெடி வேண்டாமா? அது மாதிரிதான் இந்த தாவேகாங்கிறது இந்த அரசியலுடைய என்டர்டைன்மெண்ட். இவங்களை நம்ம எப்பவுமே எப்படி கால் பண்ணோம்னா, ஹலோ அனில், ஹலோ இந்த பக்கவா, அப்படி கூலா ஹேண்டில் பண்ணும். அனில் குஞ்சுகளை டிடிவியும் சீண்ட மாட்டாரு, ஓபிஎஸ் சீண்ட மாட்டாரு, செங்கோட்டையும் சீண்ட மாட்டாரு, எடப்பாடியும் சீண்ட மாட்டாரு, கம்யூனிஸ்டும் சீண்டாது, காங்கிரஸும் சீண்டாது, யாருமே சீண்ட மாட்டாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே, சீரியஸான கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 10 லட்ச ரூபாய் சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவி கேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. பெருசா பண்ணும். விஜய் முதலமைச்சர், புஷி ஆனந்த் உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, விளையாட்டுத்துறை அமைச்சர் லெப்ட் பாண்டி, விளங்கமாடா தமிழ்நாடு. யோசிச்சு பார்த்தாலே கர்ண கொடூரமா இருக்கு. யோசிச்சு பார்த்தாலே இவர்களெல்லாம் இந்த நாட்டில் சட்டசபைக்குள்ள போனா என்னத்துக்கு ஆகும்? கனவு தான் ப்ரோ. அவர் கனவு கண்டுட்டு அப்படியே போயிடலாம் ப்ரோ. 26 வந்து வாய்ப்பே கிடையாது. முதல்ல எம்எல்ஏ ஆகிறாரான்னு பார்ப்போம், அப்புறமா வேணா அது முதலமைச்சர் ஆகிறா அப்படின்றது சொல்லுவேன். பனையூர்ல வேணா முதலமைச்சர் ஆகலாம். பனையூர்லயே அங்கேயே அப்படியே வீட்லயே இது பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேயே முதலமைச்சர் ஆயிட்டு அப்படியே வந்துடலாம். இளைஞர்கள்லாம் கிடையாது ப்ரோ, அவங்க ஒரு கற்பனை, அவ்வளவுதான். சின்ன பசங்க ஓட்டு, அவங்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது. சும்மா ஏதோ வரன்ட்டு அப்படி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வாய்ப்பே கிடையாது. எம்எல்ஏவே ஆக மாட்டாரு,
முதலமைச்சர் எங்க போறீங்க? எம்எல்ஏவே ஆக மாட்டாரு. யாரு பேசுறது? விஜய் பேசாருல, கச்சத்தீவு நாங்க பேசணும், பேசின பிறகு இலங்கை அதிபரே போயிட்டாரு. ஒரே ஒரு முறை நான் சவால் விடுறேன் விஜய்க்கு, காவிரி சிக்கல் குறித்து முல்லை பெரியார் குறித்து ஜனநாயகன் படம் வெளியாக முன்பு பேசுறது. காவிரி சிக்கல் குறித்து முல்லை பெரியார் குறித்து விஜய் வாய் திறக்க மாட்டார். வாய் திறந்தா கர்நாடகாவில் கேரளாவில் உங்க படம் ஓடாது. அப்ப படத்திற்காக 25 கோடி வர்த்தனத்துக்காக வாய்மொழி மௌனமா இருக்காரு. மதுரையில பேச வேண்டியது, மதுரை மக்களின் வாழ்வியோடு தொடர்புடையது முல்லை பெரியாறு. திருச்சியில வந்து காவிரி ஓடுது. இந்த காவிரி முல்லை பெரியார் குறித்து எந்த காலத்தையும் பேச மாட்டார். என்ன ஸ்கிரிப்ட்ல இல்ல, அது வேற கதை. அவர் பேச மாட்டார். அவரை சொல்லி பயன் இல்ல. அண்ணன் ஜான் அலெக்சன் இருக்கிறாரு, அவர் தான் நமக்கு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு தலைவர். அதுவும் நான் போராட்டங்களுக்கு வர மாட்டேன். போராட்டத்தை விரும்பாத போராடுறவங்களை வந்து சமூக விரோதி, தீவிரவாதி, பயங்கரவாதி சொல்லக்கூடிய வலதுசாரிகள் கூட போராட்ட களத்துக்கு தான் வர்றாங்க அரசியல் பண்ண. ஆனா இவர் நான் வர மாட்டேங்க, நீங்க பணம் இருக்குவாங்க. உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. அதனால யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின். அப்ப யாருக்கு நஷ்டம், யாருக்கு இழப்புனா கட்டாயம் விஜய்க்கு தான் 2026 இழப்பு. இல்ல தாவேகா யாருக்கு சவால்னா தாவேகா தொண்டர்கள் விஜய்க்கு சவால். மரத்துல ஏறக்கூடாது, உயர பிடிச்சு பிடிங்க கூடாது. அதே போல விஜய் தாவேகா தொண்டர்களுக்கு சவால். வெளில வரணும், பணை விட்டு வாங்க தலைவா உருண்டு போடணும். இந்த மாதிரி இருக்குது. வாங்க, நாம் தமிழர் கட்சியை பேச மாட்டோம் நாங்க. இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேதான் களம் சூடு பிடிக்கும். அதனால எங்களுக்கு எதிரிங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. அப்ப எங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான், களத்துல எதிரியை வீழ்த்தணும். களத்துக்கு முன்பே போலிகளை வீழ்த்தணும், அம்பலப்படுத்தணும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்களை பார்த்து ஒரு இது கேக்குறேன். இங்க திருவாரூர்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. ஆமா, அந்த யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு தலைவரே. அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. எது ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கு, எது சென்ட்ரல் கண்ட்ரோல்ல இருக்குது, நீ எங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கன்னே தெரியல தலைவரே. ஜானு என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணியே இல்லையா? இன்னும் தப்பா எழுதி குத்துனது ஜானு. இத விஜய் ஆதரிக்க மாட்டார், உங்களுக்கு தெரியுமா? இது ஆதரிக்கிறார? ஆதரிக்க மாட்டார். எந்த கட்சியின் தலைவனாவது லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவானாங்க? எந்த கட்சி தலைவன் விளையாடுவான்? உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி போட்டு கிறுக்கு பையன் மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு. அவரு இந்தியா டுடே ஒரு ரிப்போர்ட்டர், 25 வருஷம் வேலை பார்க்கக்கூடிய என்டிடிவி ரிப்போர்ட்டர். அவர் முன்னாடி ஒருத்தன் ஆடிக்கிட்டு அவர் மேல துண்டை போட்டு அவர் கழுத்தை பிடிச்சு போட்டு இழுத்துட்டு போறாங்க போது ஒட்டுமொத்தமான வட இந்திய ஊடகங்களும் காரி உமிழ்கிறது. தமிழ் கூலிகான்ஸ், உங்களுக்கு வலிக்கிறதோ இல்லையா மாதேஷ், எனக்கு வலிக்குது. ஒரு தமிழனாக, தமிழ் தேசியவாதியாக, தமிழ் பட்டாளனாக, தமிழ்நாட்டுக்காரனாக தமிழ் கூலிகான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வலிக்குது. தாவேகாவுடைய நபரை திட்டினாலும் அந்த வார்த்தை என்னை காயப்படுத்துகிறது. ஒரு வடநாட்டுக்காரன் தமிழனை பார்த்து இப்படி திட்டானேன்னா அவன் ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுத்திட்டான். ஒரு என்டிடிவி முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க பார்க்கும்போது சி இது ஒரு கூட்டமாடா, இது ஒரு காலிப்பைய கூட்டமாடா நம்ம சொல்றான். இவர் லைட் ஆஃப் பண்ணி போட்டு இந்த விஜய் டிவில நீயானன்ல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், இவர் கெத்தாக உணர்கிறார் அப்படின்னு. அது மாதிரி அவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான்னா ஒரு தலைவனுடைய மனல அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இப்படி லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவாங்களா? இது ஒரு தலைவனுக்கான அழகா? எந்த பண்பு இருக்கா? மேடையில வந்து இது பண்றது, ஹார்ட் எடுத்து உள்ள போட்டுக்கிறது, லிப் பிளேயிங்கிஸ் அடிக்கிறது, இது கட்சி. நீ ஆடியோ லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசிட்டு ஒருத்த வந்து துண்டதுக்கு மூஞ்சி இருக்கான். அவருக்கு தனி கொள்கை, அவருக்கு ஒரு தனி அரசு. என்ன கொள்கை? என்ன கொள்கை? ஏங்க தாவேக்கோட கொள்கையை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையை தான் அவங்க மேடை முழுக்க காட்டிட்டாங்க. அவங்க சொல்றது நீங்க தமிழக வெற்றி கொள்கை ஊடகம் இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இதே மாதிரிதான் அந்த கட்சிக்காரன் எவன்ட கேட்டாலும் தெரியாது. ஏன்னா அந்த கொள்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கைன்னா என்னன்னு அவன் கேட்பான். நீங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை என்னன்னு கேட்பான்.